அவளை எங்கடா ட்ராப் பண்ண? ஃபர்ஸ்ட் டோல் கிட்ட மச்சான். யார்ட்டையோ ஃபோனில் பேசி வர சொன்னா. அங்கே ரீச் ஆகும்போது ஒரு கார் வெயிட்டிங்கில் இருந்தது. அப்புறம் என் பைக்லேருந்து இறங்கினா அவன் அந்த கார் பேக் சீட்டில் ஏறினா. போயிட்டே இருந்தான் மச்சான். தேங்க்ஸ் சொல்ல சொன்னா மச்சான், உன் பேர் என்னன்னு கூட கேட்டான். இப்போ அது நான் எதிர்பார்க்கல. உன் பேர் என்னன்னு என் பேர் என்னன்னு கேட்டாளா இல்லை உன் பேர் என்னன்னு கேட்டாளா? Who's the other guy? Your friend? What's his name? அப்படின்னு இங்கிலீஷில் கேட்டா. உன் பேர் ரகு, உன்ட்ட ஃபோன் இல்லைன்னு தமிழில் சொன்னேன். ஏன் அப்படி சொன்ன? மச்சான், வெள்ளித்தட்டில் வச்சு அவளை நீ என் கையில் ஒப்படைச்ச. என் தோல்லேருந்து அவள் கை இறங்கவே இல்லை. என் முதுகுலேருந்து டேய், உனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு தோணுச்சு மச்சான். அதான் நான் என் நம்பரை கொடுத்தேன். இது ஏன் நம்பர் அப்படின்னு சொல்லி நீ கொடுத்தியா இல்லை சரி உன் நம்பரை கொடு அப்படின்னு அவ கேட்டாளா? ஏன் மச்சான், why do you have to be so jealous? மச்சான், ஒரு காரணமாக தான் கேட்குறேன், உண்மையை சொல்லு. அவள் என் ஃபோன் நம்பர் தான் கேட்டா மச்சான், அதான் உண்மை. ம் ம் அவ தான், அதைத்தான் நான் எதிர்பார்த்தேன். ஹலோ. ஹாய் வசந்த். ஹே ஹாய், யா திஸ் இஸ் வசந்த். உன் ஃப்ரெண்ட் ரகு இருக்கானா? பேச முடியுமா? யா நான் வசந்த் தான் பேசுகிறேன். இங்கே சிக்னல்ஸ் இல்லை கொஞ்சம். மச்சான் சரி பேசிட்டாது. டேய், அவள் என்ன தானடா கேட்டா? போ. ஹலோ. ஹலோ, திஸ் இஸ் ரகு. ஹாய் ரகு, நான் உன் ஹாஸ்டல் வெளியே தான் இருக்கேன். பொண்ணுங்க ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா தான் நம்ம ஒரு 3 ஸ்டெப் எடுத்து வைக்க முடியும். ரகு, ஹாய். நீ என்ன அவ்வளோ நல்லவனா? உலகத்துலேயே ரொம்ப அழகான பொண்ணு உன் கூட பைக்கில் போகணும் கூட்டிகிட்டு போகணும் கேட்டா நீ வேற ஒருத்தனை அமிச்சியாமி. அவ்வளோ டீசெண்டா? இல்லை பயமா? இல்லை வேற ஏதாவது தான். எப்படி உள்ளே வந்தீங்க? ஃபைனலியாக ரகுவை பார்க்கணும். அவர் வீட்டிலேருந்து பணம் அமைச்சிருக்காங்க கொடுக்கணும்னு எங்கள் டிரைவர் சொன்னார். நாங்கள் எல்லோரும் ஒழிஞ்சுக்கிட்டோம். சரி, பணம் எங்க? ரகு, எங்கள் கூட வா. நீ ஹெல்ப் பண்ண, அதனால் நீ கண்டிப்பாக இருக்கணும்னு இவ சொல்கிறா. ஹாஸ்டலில் தங்குறல? யா, வெர் யூ ஃப்ரம் ரகு? பொள்ளாச்சி. அன்றைக்கி கேட்டேல? ஆமாம், இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் தான் நினைக்கிறேன். கொஞ்சம் கூட பிடிக்கல. ஐ ஹேட் இட். இந்த ஒரு படம் தான் எப்போ முடியும்னு வெயிட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் படம்ல லான்ச். யா, இந்த ஒரே படம், அவ்வளோதான், ஓடி போயிடுவேன். உனக்காக 1000 கப்பலே லான்ச் பண்ணலாம், ஒன்றை லான்ச் பண்ணுறாங்க. கொஞ்சம் ஓவராக போயிட்டேன்ல? சினிமாவில் ஹீரோ பேசுகிற டயலாக் மாதிரி இருக்கு. இல்லை, கடல் பார்த்த உடனே அப்படியே கப்பல் கிளியோபாட்ரா படித்தது ஞாபகம் வந்தது. கரெக்டாக தான் சொன்னான். டேலண்டட் ஃபெலோ. யார்? ஷேக்ஸ்பியரா? வசந்த், என் ஃப்ரெண்ட். உன்னை ட்ராப் பண்ணானே. என்ன சொன்னான்? உன்னை டிவைன்னு சொன்னான். அழகான பொண்ணு அப்படி இப்படின்லாம் நான் தேடி போனதே இல்லை. ஆனால் உன் முகத்தை தாண்டி யோசிக்க முடியல. யூ ஆர் கைண்ட். இல்லை, உண்மை. 1 மணி நேரம் அங்கே நின்று பேசணும். யாருடா நீ? என்ன இடம்டா இது? ஹலோ, நீங்கள் யார்? லேக்கா எங்க? லேக்கா எங்க? தெரில. ஆக்சுவலாக நான் இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கேன்? என்னடா நக்கல? லேக்கா எங்கடா? பாவம் லேக்கா பயந்துட்டா. என்னை அவங்க காலி பண்ணிடுவாங்கன்னு நினச்சிட்டா. அவன் மேலேருந்து கீழே ஓடி வரதுக்குள்ள நான் அவனுங்களை முடிச்சிட்டேன். என்ன உங்க பிரச்சனை? நான் இங்க தான் இருக்கேன், வரேன். 1 hourல வரேன். என் ஃப்ரெண்ட்ஸ் கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ண வந்தேன். செம்மகத்து காமிச்சா. ஐ லைக் ட்ரெஸ் பங்க். ஹோட்டலுக்கு கூட்டின்னு போக சொல்லியிருக்காரு குபேரன் சார். நீங்கள் சீக்கிரம் தூங்கணும். காலைல ஷூட்டிங் இருக்குமா? இன்றைக்கே நீங்கள் போன பிறகு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. நான் தூங்குவேன், தூங்காம இருப்பேன். அதை பத்தி அவர் கவலைப்பட வேணாம்னு சொல்லு. நீ ஏன் அடியால் மாதிரி பிஹேவ் பண்ற? அவர் என்னமோ மாஃபியா டான் மாதிரி. நான் 1 hourல வந்துருவேன்னு சொன்னேன்ல, நீ கிளம்பு. இல்லைம்மா, நீங்கள் வண்டியில் இருமா. பாண்டியன் ப்ளீஸ். தயவு செஞ்சு வண்டியில் இருங்கம்மா.
வண்டியில் இறங்கடா. இது எப்போதுமே இப்படி தான் இருக்கும். அழகாக இருக்கும் அவளை மாதிரி, ஆனால் ஈஸியாக இருக்காதுன்னு தெரிஞ்சிருச்சு. ஒரு 10 செகண்டில் முடிஞ்சு போச்சு. எனக்கு இல்லை, அவனுங்களுக்கு. மச்சான் எவனாச்சு? யாரே இவனுங்க? இவனுக்கு ஷூட்டிங் ஆளுங்கடா. டேய் காலேஜ்க்குள்ள எப்படா வந்தீங்க? Night day யார் வேணா scene உள்ள வரலாமா? சினிமா இதுதான் சான்ஸ்னு உடனே நான் அவளுக்கு ஒரு ஃபோன் பண்ணேன். கேன்டீனில் என்ன அடிக்க தான் வந்தாங்க. நான் அவங்கள அடிச்சிட்டேன். இங்கே பார், யார் இவனுங்க? கொஞ்சம் சொல்லி வை. இவனுங்களோட சண்டை போடணும் அடிக்கணும்லாம் எனக்கு ஒன்றும் ஆசை கிடையாது. கொஞ்சம் கண்ட்ரோலில் இருக்க சொல்லு, இல்லைன்னா அது முடிகிற மாதிரி எனக்கு தெரில. சரி அதெல்லாம் விடு. உன்னை மீட் பண்ண முடியுமா? நான் உன்னை பார்க்கணும். எப்போ? எப்போ? எங்கே? ஏவிஎம் ஸ்டுடியோ தெரியுமா? வடபழனி. தெரியாது. தெரியாது? சரி கண்டுபிடிச்சவா. பாய். செம்ம நக்கல் பிடிச்சவ. ஹாய். ஹாய். சாரி, அவனை தேடியெல்லாம் வந்திருக்கவே கூடாது. ஏன் அப்படி நடந்துக்கிறாங்கன்னே தெரியல. மறுபடியும் அடிதடியா? ஐயோ ஓகே. உடம்புல ஏதாவது காயம் இருந்தால் காமிச்சிருக்கலாம். ஆனால் அவங்க வரலன்னா எனக்கு ஃபோன் பண்ணியிருக்க மாட்டேன்ல. நானே உனக்கு எப்படியும் ஃபோன் பண்ணணும் தான் யோசிச்சுட்டு இருந்தேன். அந்த வகையில் அவங்க வந்தது நல்லதாக போச்சு. தெரியும், அதனால தான் நான் அவங்கள அனுப்புனேன். அடிப்பாவி. நான் அவனை அப்படியெல்லாம் டார்ச்சர் பண்ண மாட்டேன், சும்மா சொன்னேன். உட்காரு. முதல்ல இருந்தே ஈஸியாக கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண அவ கூட. அவள் அந்த மாதிரி. இங்கே ஓகே இல்லை, மறுபடியும் எதுவும் பிரச்சனை வராதே. இது ஒரு ஃபிலிம் செட், கேங்ஸ்டர்ஸோட டென் இல்லை. நீ சொன்னா சரி. அது பிரச்சனை நான் தான், என்னோட கர்மா. என்னை சுற்றி ஒரு கெட்ட எனர்ஜி இருக்குன்னு எனக்கு தோணுது. அதனால் நான் கூப்பிட்ட உடனே வந்துடாத இந்த மாதிரி. நான் வேணா போயிடவா? இல்லை வர சொல்லிட்டு இந்த மாதிரி ஏதோ வியர்டாக பேசிட்டு இருக்கேன். உனக்கு 19 வயசுன்னு தானே சொன்னேன். இல்லை கர்மா எனர்ஜின்லாம் டீப்பாக பேசுகிற, கொஞ்சம் பயமாக இருக்கு. கிஷோர். மேடம் சார் வராரு, கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ரகு என் கூட வா. பிளான் பண்ண மாதிரி என் கையை பிடிச்சா கொஞ்சம் கூட யோசிக்காமல் இன்னொரு கதவை திறந்தா உள்ளே கூட்டிகிட்டு போனா. கதவை சாத்தினா திரும்பி பார்த்தா என் ஹாஸ்டல் பாத்ரூமை விட சின்னதா கேரவுன்குள்ளே ஒன்று. அன்னைக்கு உள்ளே போனவன் தான்னா அவள் வாழ்க்கைக்குள்ள திரும்பி அதுக்கப்புறம் வெளியே வரவே முடியல. ப்ரொடியூசர் டைரக்டர் குபேரன். அன்னைக்கு தான் அவனை ஃபர்ஸ்ட் வாட்டி மீட் பண்ணேன். எனக்கு அவனுக்கும் நடுவில் ஒரு கேரவன் பாத்ரூம் சுவர். ரியா ஃபோன் கால்ஸ். நான் யாரை ஸ்பெஷலாக மீட் பண்ணேன்னு சொல்லு. டைரக்டர் சங்கர் பார்த்துட்டு என்ன தெரியுமா சொன்னார்? எக்ஸ்குவிசிட்னாரு. ட்ரெய்லரையும் உன்னையும். அப்படின்னா உனக்கு அர்த்தம் தெரியும்ல. நான் டிக்ஷனரி பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். எக்ஸ்குவிசிட் அவ்வளோ அழகாக இருக்கு. அவரோட அர்த்தப்படுத்துக்கு உன் டேட்டு கேட்குறாரு. நான் டக்குன்னு சொல்லிட்டேன், இல்லை சார் நாங்களே இமீடியட்டாக ஆரம்பிக்கிறோம், லேக்கா தான் பண்ணுதுன்னு. ஐ ஹேட் ஹிம். இங்கிருந்து லேக்கா 1 minute. ஹலோ, பணம் கொடுத்து படிக்க வச்சான், அவ்வளோதானே சொல்ல மாட்டேன். அதனால எந்த ஒரு படம் மட்டும்னு சொன்னான், அது 4ன்னு சொன்னான். அதுதான் எனக்கு பிடிக்கல. இப்போ பாரு அடுத்த படம், அதுக்கு அடுத்த படம்னு சொல்கிறான். அவன் இன்டென்ஷன் சரியில்லை. தொட்டு தொட்டு தான் பேசுகிற ரகு. எனக்கு அது பிடிக்கல. இட்ஸ் நாட் அ குட் டச். அவன் என்னை பார்க்குற விதம் எனக்கு தெரியுது. கலக்கிட்டு தான் இருக்க. முன்னாடி எவ்வளோ எஸ்டேட் பண்ண, போக போக பழகிடும்னு சொன்னா இது உன்னை எங்கே கொண்டு போக போகுது பாரு. God, I wish he'd shut up. ஏய் ஆனால் நீ எங்கே போனாலும் நான் உன் கூட இருப்பேன். ஏய் என்ன பண்ணிருக்க நீ இவ்வளோ நேரம் உள்ள? ஒரு நிமிஷம் இல்லைக்கா.
என் காலேஜும் முடிச்சிருச்சு. எப்படி பண்ணியிருக்கேன்? பாஸ் ஆகிடுவேன். இதுக்கு மேலே படிக்க போறியா? மாஸ்டர்ஸ், பிஹெச்டி பண்ண என் மேலே? சி, என்னை பற்றி. வா. அடுத்த படம் நடிக்க போறியா? இல்லை. எப்படி மேனேஜ் பண்ண போகிற? உன் ஆள் ஒன்று விடுற மாதிரி தெரியலையே. அவன் என் ஆள் இல்லை, என் ஆள் மடியில் நான் உட்காந்துட்டு இருக்கேன். அவனை பற்றி எனக்கு கவலை இல்லை. எனக்கு நடிக்க எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. வேண்டாம், அவனை நான் பார்த்துக்கிறேன். நீ என் கூட என் வீட்டுக்கு வரியா? யாருக்கும் தெரிய வேண்டாம். நீ யார்கிட்டையும் சொல்லாத. என் அப்பா மட்டும் உன்னை நான் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன். நான் கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு இவதான்னு சொல்கிறேன். நிஜமாக தான் சொல்கிறேன்னு பார்க்குறேன். இல்லைன்னா சொல்லியிருக்கவே மாட்டேன். சரி சொல்லு, அவ்வளோதானா? அப்படியே கிளம்ப வேண்டியதானா? திரும்பி வரவே வேண்டாம்? இல்லை கொஞ்ச நாளைக்கு மட்டும் தானா? எவ்வளோ பேக் பண்ணணும்? கட்டின புடவையோட கிளம்ப. புடவை கட்டிட்டு வான்னு சொல்கிறேன். போடி, பார்த்தது போதும். உட்காருமா, உட்காரு. உட்காரு. என்னப்பா ராகு, என்ன கருத்து? சாரிப்பா, இந்த ஒரு விஷயத்த மட்டும் நான் உங்ககிட்ட சொல்லலை. இவ பேர் லேக்கா. இவளை நான் கல்யாணம் பண்ணிக்கணும் என்னைக்காது. அது வரைக்கும் இவ நம்ம வீட்டிலே இருந்தால் நல்லாயிருக்கும். இவளுக்கு வேறு யாரும் இல்லை. மற்றதெல்லாம் நீயே கொஞ்சம் பேசிக்க ப்ளீஸ். நீயே சொல்லு. சொல்ல ஆரம்பிச்சு நிறுத்திட்ட. அவகிட்ட நான் பேசிக்கிறேன், அது வேற விஷயம். அதான் சொல்லிட்டேன்ல, கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டேன். இவ என்ன கூட காலேஜில் படிச்சாளா? இல்லை. ரெண்டு மணி நேரம் பேச்சுவார்த்தை நடந்தது. கரெக்டு தானே? எங்கள் வீட்டுக்குள்ளே எங்களுக்கு மத்தியில் அவங்களுக்கு இன்னொரு பொண்ணா என்னோடய மனைவியை ஒருத்தி வாழ போகிறா. ஒரு 2 மணி நேரம் கூட அவளை பற்றி பேசலைன்னா எப்படி? அவளை அவங்களுக்கு பிடிச்சிருச்சு. ஏன்னா என்ன அவங்களுக்கு அதை விட ரொம்ப பிடிக்கும். முடிவோட தொடக்கம் அன்னைக்கு தான். வாங்க சார், என் பேர் குபேர். உட்காருங்க சார். அம்மா வாங்க, ஒரு 2 நிமிஷம் தான் பேசிட்டு அவளை கூப்பிட்டு போயிருந்தேன். என்ன விஷயம்? உட்காருங்க சார். அந்த பொண்ணு ஒரு நடிகைன்னு உங்கள் பையன் உங்ககிட்ட சொல்லியா? அவன் மேலே நான் எவ்வளோ காசு முதலீடு செஞ்சுருக்கேன்னு உங்களுக்கு தெரியுமா? நிறைய. இப்போ கூட அடுத்த படத்துக்கு 25 லட்ச ரூபா அட்வான்ஸ் வாங்கி வச்சுருக்கேன். அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுத்தது நான் தான் உங்களுக்கு தெரியுமா? தெருவில் கடந்த பொண்ணு, அப்பா அம்மா பேர் கூட தெரியாது. அவளுக்கு சோறு போட்டு படிக்க வச்சு தங்க வச்சு இன்றைக்கி ஒரு நடிகையும் ஆக்கி அந்த படம் தான் இன்றைக்கி ரிலீஸ் வேறு. 4 வாரமாக தேட்டருக்கேன் சார். உங்கள் பையன் தூக்கிட்டு வந்து இங்கே வச்சுருக்கான். நீங்கள் அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்க முடியும், இல்லைன்னு இல்லை. ஆனால் ஒரு 5-6 வருஷம் போட்டோம். ஒரு 10-15 படம் நடிச்சுட்டு ஒரு 10 கோடி ரூபா சம்பாதிச்சிட்டு, புரியுதில்ல சார்? அதுக்கப்புறம் இந்த பொண்ணுங்களுக்கு பெருசாக வாய்ப்பு இருக்காது. அப்போது
காதல் அது இதுன்னு இன்னும் இருந்தால் உங்கள் பையனை தாலி கட்டி கூட்டு போட்டோம், நானே அமுச்சு வைக்கிறேன். ஆனால் இப்போ முடியாது, நீங்களே அமுச்சு வச்சுருங்க, அதுதான் உங்களுக்கும் நல்லது. படம் ரிலீஸ் வேறு சார், நிறைய வேலை இருக்கு. நீ உள்ளே இருமா. உங்கள் பொண்ணா அழகாக இருக்காங்களே சார், நடிப்பாங்களா? சரி விடுங்க, ஒன்று இருக்குல்ல, புரியும் நான் சொல்கிறது. என்ன தம்பி கூப்பிட்டு வந்து ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல, போலீஸ் அது இதுன்னு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. கடைசியில் போலீஸ் தான் லேக்கா இங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சு சொன்னானுங்க. நான் தான் இதுக்கு தேவையில்லாத பிரச்சனை அது இதுன்ட்டு கேஸை வாபஸ் வாங்கிட்டு நானே வந்துட்டேன். இது நம்ம இடம், நம்மளை மீறி யாரும் இங்கே வரமாட்டோம். அந்த மாதிரிலாம் எதுவும் பிரச்சனை வராது. அந்த பொண்ணு சம்மந்தம் இல்லாமல் அவளை எங்கேயாவது யாரும் கூட்டிகிட்டு போக முடியாது. அவள் இஷ்டம் இல்லாமல் தான்ப்பா அவளை நடிக்க வைக்க. என்ன உங்கள் ஊரே பத்திக்கு தெரியும், அசிங்கமாயிடும் உங்கள் எல்லாருக்கும். என் வீட்டு பொண்ணை தூக்கிட்டு வந்துட்டேன், உங்கள் வீட்டு பொண்ணுக்கு இப்படியா இருந்தால் போயிட்டு வா ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புவீங்களா? சம்மதமா? சம்மதம். அவளை ஒரு வார்த்தை கேட்டுருவான். ரகு அவளுக்கும் பிடிச்சிருக்க போய் தானே இவ்வளோ தூரம் வந்திருக்கிறா. அதெல்லாம் இவனை மாதிரி யாராவது கன்ஃபியூஸ் பண்ணுவானுங்க சார். நாம தான் பெரியவங்க கரெக்டாக புத்திமதி சொல்லி எது நடக்கணுமோ நடத்தி வைக்கணும். ஒழுங்கு மரியாதை அவளை என் கூட அமுச்சு வச்சிருங்க, என்கிட்ட ஒப்படைச்சிருங்க, இல்லை கதை கந்தலாயிரும். அதான் அவள் என்ன சொல்ல, அவட்டெலாம் என்ன கேட்டுக்கிட்டு அந்த மாதிரி சான்ஸோ சாய்ஸோ கொடுக்குற மூடில் இல்லை. நான் இப்போ டயர்டாக்காதீங்க சார், காண்டாகுது சார். நான் ஒரு கோட் பேர்ட் சார், கோர்ட் வாசலில் நிறைய வாட்டி ஏறி இறங்கியிருக்கேன். நிறைய எதிரிங்க, 24 மணி நேரம் கண்ணோடு தான் சுற்றுறேன். எதுக்கு சொன்னேன்னு வேறு தெரியல. நீங்கள் அமுச்சு வைங்க சார், அவளை நிறைய வேலை இருக்குது சார். இவங்களுக்கு புரியல, நிறைய பேசணும் போல இருக்குடா. டே இப்போ எங்கே இருக்கான்னு பாருங்கடா. தேவையில்லை. நாளேக்கா வெயிட்டு போட்ட டைரக்டர் சார் கோச்சுக்க போகிறாரு. சரி வா குறைச்சிக்கலாம், வா வா கிளம்பு. அடடா இந்த ரியாக்ஷனை கேமரா முன்னாடி கொடுக்க மாட்டேங்கிறேக்கா. வா வா கிளம்பு கிளம்பு. ஐம் சாரி. இந்த அளவுக்கு சந்தோஷமாக நான் இது வரைக்கும் இருந்ததே இல்லை. என்னை அவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டீங்க. தேங்க்யூ. நான் போகிறேன். என்னடா சார், நான் போயிடுறேன் ரகு. இட்ஸ் ரியலி ஓகே. அல்கு இந்த பேச்செல்லாம் அவங்க கேட்கக்கூடாது. உங்கள் அப்பா அம்மாவுக்கு இது தேவையே இல்லை. நான் வந்துட்டு பேசி சரி பண்ணுறேன். நீ இல்லாமல் ஒரு செகண்ட் கூட இருக்க முடியாது ரகு. கம்ஃபர்ம். I'll be waiting for you. 5 நாளில் வா. ஓகே சார், போகலாம். போய் வரவா 5 நாளில் வான்னு சொன்னா என்னமோ தப்பாக இருந்தது. அதுக்கப்புறம் 5 படம் பண்ணா. தமிழில் ஒரு பெரிய ஹீரோயின் அவள். பேப்பர் இன்டர்நெட் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். அப்பப்போ அவள் ஃப்ரெண்ட் சஞ்சனா ஃபோன் பண்ணி அவளை பற்றி ஏதாவது சொல்லுவாள். நடிக்கவே மாட்டேன்னு இனிமேல் என்கிட்ட சொன்னான். ஆனால் 5 படம் பண்ணதுக்கப்புறம் நான் எந்த படமும் பார்க்கல. அவள் ஃபஸ்ட் படம் மட்டும் ஹலோ 100 தடவைக்கு மேலே பார்த்துருப்பேன். ஹலோ ஹலோன்னு நான் சொன்ன உடனே எனக்கு தெரியும் ஃபோனில் அவள் தானே. ஹலோ ரகு. ரகு கேட்குதா ரகு? 4 வருஷம் கழிச்சு வந்தது அவளுடைய அந்த ஃபோன் கால். சொல்லு ரகு. ரகு ப்ளீஸ் ரகு, நான் சொல்கிறது கேளு. இது உன்னைய பற்றி இல்லை, இது அண்ணனை பற்றி. திரு. ஏன் அண்ணா? ஆமாம், நான் திருவை மீட் பண்ணேன். என்ன விஷயம்? நான் மும்பையில் இருக்கேன். நான் திரு கூட தான் இருந்தேன். அவர் என்னை காப்பாற்றினார். ஆமாம், காப்பாற்றினாருன்னு தான் சொல்லணும். இப்போ எங்கள் தெருவுக்கு பெரிய பிரச்சனை. என்ன நடக்குதுன்னு எனக்கே தெரியல. அண்ட் 3 நாளாக அவரை காணோம். எந்த தகவலும் இல்லை. திடீர்னு இப்போ ஃபோன் பண்ணி என்னை வேறு ஒரு இடத்துக்கு மாற்றினார். ரகு, நான் உங்ககிட்ட பேசுகிறேன்னு தெருவுக்கு தெரியாது. உங்ககிட்ட கேட்கணுன்னு தோணுச்சு. ரகு, நீங்கள் வர முடியுமா? எனக்கு ஒன்றும் புரியல. ரகு, இங்கே என்னென்னமோ நடக்குது ரகு. தெருவை தேடி நிறைய பேர், போலீஸ், கேங்ஸ்டர்ஸ் மாதிரி ஆளுங்க. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது.
ட்ரஸ்ட் மீ ஆன் திஸ் ரகு. அவருக்காகவா ப்ளீஸ். லேக்காவுக்கும் திருவுக்கும் என்னப்பா சம்மந்தம்? தெரில. லேக்கா தானே? இல்லை, உன்னை அங்கே வர வைக்கிறதுக்காக அவளை எவனா ஃபோன் பண்ண சொல்லியிருப்பானா? அந்த குபேரன் அந்த ப்ரொடியூசர். நம்ம தான் அவங்க வம்புக்கே போகலையாப்பா. அதுவும் இல்லாமல் அவங்களுக்குலாம் திரு யாருன்னே தெரியாது. நமக்கே என்னப்பா திருவுக்கு வேறு பிரச்சனைன்னு சொல்கிறேன். நீ போ ரகு, நீ போ. அவன் நல்லா இருக்கானா இல்லையான்னு போய் பார்த்துட்டு வா. ஆமாம் ரகு, அது போதும், நீ போ. நீ போய் பார்த்துட்டு அவனை கூட்டிகிட்டு வா. சரண்யா கல்யாணத்துக்கு நீ அவன் இங்கே இருக்கணும். ஸோ அப்படி தான் நான் இங்கே வந்தேன். இந்த நாத்தடிக்கிற ஊருக்கு, எனக்கு பிடிக்கவே பிடிக்காத ஒரு மும்பை. லேக்காவை நான் காலேஜில் ஷூட்டிங்கில் பார்த்தப்போ மைத்திலி காலேஜ் முடிச்சுட்டு போயிருந்தா. எப்படிதான் இருக்க? அவன் எனக்கு 1 இயர் சீனியர், ஒரு நல்ல ஃப்ரெண்ட் காலேஜில். உனக்கு ஓகேவா? இங்கே இருக்கிறவங்க தப்பாக நினச்சிக்க மாட்டாங்க ஒரு பையன் எங்கே தங்குறேன்னு. திஸ் இஸ் மும்பைடா, பிரச்சனை ஒன்றும் இல்லை. நோபடி கேஸ். ஸோ 2 கீ இருக்குது. நீ எப்போ வேணாலும் வா போ. நான் உனக்காக தான் வெயிட் பண்ணேன். அண்ட் ஐம் ரியலி லேட். ஐ ஹவ் டு பி அட் ஒர்க் பை 10. நான் இப்போ கிளம்புறேன். இது உன் வீடு, கம்ஃபர்டபுளாக இரு. ஓகே, பாய். பாய். இல்லை ரகு, திரு காண்டாக்ட் பண்ணார். நான் உன்கிட்ட பேசினேன்னு சொன்னேன், உன்னை வர சொன்னேன்னு. அவர் கோவப்பட்டார். ஆனால் பரவாயில்ல, தேங்க்யூ ஃபார் கம்மிங் ரகு. அவர் சொல்கிற வரைக்கும் நம்மளை மீட் பண்ண வேணாம்னு சொன்னார். உன்னை சேஃபாக இடத்துல இருக்க சொன்னார். What the is happening, லேக்கா? ஐயோ ரகு, உனக்கு தெரியாதுல்ல, திரு ஒரு போலீஸ் ஆஃபீஸர், டிசிபி திருமல். நேற்று வந்த டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் கூட அவர் பற்றி ஒரு ஆர்டிக்கிள் இருக்குது, ஒரு ரிப்போர்ட். ரொம்ப தப்பாக எழுதியிருக்காங்க. ப்ளீஸ் லிசன் டு மீ. நீ எங்கே இருக்கியோ அங்கே இரு. நிறைய விஷயங்கள் நடக்குது ரகு. வெயிட் ஃபார் மை கால் ப்ளீஸ். எங்கேயும் போகாத, திரு சொல்கிற வரைக்கும். ஸோ நீ ஒரு போலீஸ் ஆஃபீஸர் இங்கே மும்பையில். பரவாயில்லையே, எனக்கு ஆச்சரியமாக ஒன்றும் இல்லை. ஆனால் இப்போ உன்னை போலீஸ் தேடிட்டுருக்காங்க. என்னாச்சு? கெட்டவனா நீ? பரவாயில்லையே, லைட்டாக ஃபீல் பண்ண வச்சிட்டான். एक्सक्यूज मी, कौन है? तुम दोनों इतनी अच्छी हिंदी कैसे बोल लेते हो रे? तुम्हारा भाई बहुत अच्छी हिंदी बोलता है. हमने स्कूल में सिखाया है. स्कूल में? लेकिन मद्रास में तो हिंदी चलती नहीं है. पर सिखाई जाती है. तेरा भाई आदमी अच्छा है, लेकिन वाट लगी हुई है उसकी. पुलिस उसके पीछे पड़े हुए है. अगर यहाँ किसी को भी भनक लग गई ना कि तू अपने भाई को ढूंढ रहा है, तो वो लोग तेरा इस्तेमाल करके उस तक पहुँचेंगे. அருண் பீடே, திருவோட சீனியர். அவர் சொன்னது போக்கிரி படத்தோட கதை. திரு ஒரு அண்டர் கவர் போலீஸ் ஆஃபீஸர். 3 வருஷம் போலீஸ் ஆப்ரேஷன். அது முடிஞ்சு இப்போ போலீஸே அவரை தேடிட்டு இருக்காங்க, கேங்ஸ்டர்ஸ் அவரை தேடிட்டு இருக்காங்கன்னு என்னென்னவோ சொன்னார். கேங்கில் திருவோட பேர் ரகு. எங்கேயும் கேட்ட மாதிரி இருக்குல்ல, மறுபடியும் ஃபீல் பண்ண வச்சிட்டான். அருண் பீடே சார் சொல்லி ஃபென்னு ஒரு கேங் மெம்பரை நான் மீட் பண்ணேன். वो डीसीपी सूरज ने तो सेटिंग किया था लाला की गैंग में, समझा? पर जब वो लाला और किसी पुलिस वाले के बीच में वो डील को लेकर लफड़ा हो गया ना, तो साला तेरे भाई को बली का पकड़ा. இவன் ஒரு கதை சொன்னான். அந்த போலீஸ் ஆஃபீஸர் எந்த பேரையும் யூஸ் பண்ணலை. இவன் நிறையா பேர் சொன்னான். டிசிபி சூரஜ் பற்றி சொன்னான், லாலான்னு ஒரு கேங்ஸ்டர் பற்றி சொன்னான், பேச்சாரான்னு சொன்னான். அப்படின்னா பாவம் திருன்னு அர்த்தம்.
பாவம் திரு. हेलो रघु। यस सर। मैं अरुण भिड़े। तेरा भाई पुलिस कस्टडी में ही है। मेरे को अभी भी पता चला। आज कुछ देर में उसको मैजिस्ट्रेट कोर्ट ले जा रहे हैं अंधेरी में। मैं उसके साथ ही रहूँगा। देखो तुम वहाँ आ जाओ, हो सके तो तुमको उससे मिलवा दूंगा। वहाँ आके मेरे को कॉल करना, ओके? ஆட்டோ பைலட் மோட்னு ஒன்று இருக்குது, அதான் நான் அன்னைக்கு. திரு நீ என்னை பார்க்கவே இல்லை. அடுத்த நாள் காலையில் வீட்டுக்குள்ளே விருந்தாளிங்க ஒரு 5 பேர். கஜினி படத்தில் யூஸ் பண்ண மேட்ரு ஒருத்தன் கையில் இருந்துச்சு. क्या ये पक्का रघु का भाई है? ஏய் மை பிரதர் ரா, தமிழ் ரா, ஐ டாக்டா. பேர்னா ரகு. ரகு? ஏய் உன் பேர் தான் அவன் பேரா? சரி, உன்னை பிச்சாமலாதான் வண்டியில் இரு. உனக்கு உன்னையாவது நான் பொறுப்பு. உன்னை உட்கார வச்சு 1 hour ஆகி போகிறேன், அவ்வளோதான். போ வண்டியில் இரு. மா நீ வேலைக்கு போனல, போமா. போலீஸ்க்கு ஃபீல் பண்ணாதம்மா. ஃபீல் பண்ணன்னு வை, ஃபஸ்ட்டு ஒன்று தான் அப்புறம் தான் கூட பேசுவேன், சரியா? இன்னும் நீ போலையாப்பா? நான் பிரதர் அவகிட்ட நான் பேசணுமா? சரி பேசிட்டு வா. ஏய் வாங்கடா போகலாம். ஓ ஆயகா. What is happening? ஏய் உட்காரா, நீ பிரச்சனை. ஏய் ஓடுற கிட்ட போ, நான் கையை கட்டுங்கடா. கே என்ன அங்கே உட்கார வச்சு திருவை வர வைக்க தான் பிளான்னு சொன்னாங்க. சரி திரு வந்துட்டான்னா அவனை பார்த்துடலாம், அவன் என்னை காப்பாற்றிடுவான், அங்கேருந்து 2 பேரும் போயிடலாம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் திடீர்னு எல்லாம் மாறிடுச்சு. அந்த ஃபோன் கால்க்கு அப்புறம் என்னை போட்டு தரலான்னு முடிவு பண்ணி எங்கேருந்தோ ஒரு கன்னை வர வச்சாங்க. எவ்வளோ நேரம்டா மயிரை பிடிங்கி? திரு திரு டே நான் டே உன்னால பார்க்கறதுக்கு ஈஸியாக இருந்ததில்ல, அது நான்றதுனால. ஆக்சுவலாக அது ஈஸிலாம் இல்லை. இதுக்கு மேலே என் வழியில் எவன் வந்தாலும் செத்தான். என்ன லேக்கா, நல்லா ஞாபகம் இருக்கு நீ சொன்னது. நான் இல்லாமல் ஒரு செகண்ட் கூட உன்னால் இருக்க முடியாது நீ சொன்னது. 4 வருஷம் போச்சு லேக்கா. நான் இல்லாமல் சமாளிச்சிட்டல்ல, இருந்துட்டல்ல, ஒரு பிரச்சனையும் இல்லைல்ல இந்த 2-3 நாள் தவிர. எல்லாம் வெறும் வார்த்தைகள் தானே லேக்கா, அப்படியே சொல்ல வேண்டியதான்ல. நல்லா இருக்கியா லேக்கா? என்ன கதை சொல்ல போறியோ?